வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவதுங்க படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷம் ஆச்சுன்னா அதை செலிப்ரேட் பண்ணலாம். படத்தோட ஹீரோக்கு பிறந்த நாள்னா அதை செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் ஒரு படத்தில் உள்ள கேரக்டருக்கு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்ம பசங்க. அந்த கேரக்டர் யாரு? லியோதாஸ்ங்க. இன்னொரு 1000 பேர் வந்து நீதான் லியோவான்னு கேட்டா எதுக்கு இவ்வளோ மாசு, எதுக்கு இவ்வளோ ஒரு ஆர்ப்பரிப்பு அப்படின்னா, ஏன்னா படம் வந்து அந்த மாதிரி ஆக்சுவலாக படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் படம் தான், ஒரு ஆவரேஜ் எபோவ் ஆவரேஜ் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் செம்ம ஒரு பீக்கில் போயிட்டு லியோ 2 வேணும், லியோ 2 வேணும். அதாவது எப்படின்னா ஒரு வடச்சென்னை 2க்கு எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு குறையாம இருக்கு இந்த லியோ படத்துக்கு. அதுக்கு என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் விஜய் சார் தான், தளபதி தான். ஏன்னா படத்துல வந்து அந்த கேரக்டருடைய பவர், அந்த கேரக்டருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ், அதில் உள்ள சின்ன சின்ன மாசான எலிவேஷனை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு சீனை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது தான் விஜய் சாருடைய மிகப்பெரிய விஷயம் இந்த படத்துல. படத்தோட கதை படத்தோட ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரிஞ்சு போயிடும் லியோனா யாரு அப்படின்ட்டு. பார்த்திபனா இருக்கக்கூடிய கேரக்டர் தான் லியோ இருக்க போகுதுன்னு தெரியும். ஆனால் அதே மாரி ஒரு ஸ்க்ரீனில் ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மேஜிக் ஒன்று நடத்திருப்பாங்க. இதே தான் விக்ரம் படத்தை லோகேஷ் பண்ணியிருப்பாங்க. எடுத்தோடனே கமலை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்க. ஆனால் நமக்கே தெரியும் கமல் வந்து சாக மாட்டார் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இதில் கண்டிப்பாக பார்த்திபன் தான் லியோன்னு தெரியும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சு நமக்கு அந்த இன்டர்வல் வர 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 லியோ தாஸ் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அடிச்சு நொறுக்குவார் அர்ஜுன். லியோதாஸ் ஃபேஸ் அப்படியே ரிவீல் ஆகும். அப்போதைக்கு தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பரிக்கும். அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய சர்ப்ரைஸே கிடையாது. ஏன்னா அந்த சீனை நம்ம ரசிக்கிறோம். ஏன்னா அதில் உள்ள ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் அதில் வந்து மேட்டருங்க. செகண்ட் ஹாஃப்ல 20 நிமிஷம் அந்த ஃபிளாஷ்பேக் போரிங்காக இருந்ததை நம்ம நினைச்சோம். பட் இருந்தாலும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சீன்லாம் 20 நிமிஷம் சூப்பராக தான் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் விஜய் சார் தான். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 20 மினிட்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் உள்ள அவுட்ஃபிட்டு, அந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்கும் விஜய் சாருக்கு. டான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம்க்கு அப்படி எடுத்து கொடுக்கும். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நாரடி சாங்க்கு ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு கூட்டத்துக்கு நடுவில் விஜய் சார் மாசம் நடந்து போயிட்டு கையை மேலே தூக்கிட்டு டேபிள் மேலே ஏறுவாங்க. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்கிற நடிகர்ல இந்த மாதிரி ஒரு திரை ஆளுமையை யாரால கொடுக்க முடியும்னா இவரால் மட்டும்தான் முடியும். படத்தில் உள்ள மிகப்பெரிய பாசிட்டிவ்னா கண்டிப்பாக ஃபைட்டு தாங்க. குறிப்பாக கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஃபைட்டு வந்து ஒரு சிங்கத்தை 10 மிருகம் நின்று வேட்டையாடுற மாதிரி இருக்கும். அந்த சிங்கம் தனியால் நின்று மற்ற எல்லா மிருகத்தையும் பார்த்தீங்கன்னா அடித்து துவம்சம் பண்ணும். அந்த லெவலுக்கு தான் இந்த ஃபைட்டை வந்து அப்படி கோரிய பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி படத்தில் ஒரு 10-15 விஷயம் இருக்குல்ல, அதனால மட்டும்தான் லியோ 2க்கு ஹைப் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் வந்த கெரியர்லேயே தமிழ் சினிமாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டான ஃபர்ஸ்ட் திரைப்படம் லியோ தாங்க. லியோக்கு அப்புறம் எத்தனை படங்கள் வந்தாலுமே அந்த லியோ அப்படிங்கிற ஒரு செட் பண்ணி வச்ச பெஞ்ச் மார்க் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இனிமேல் எந்த படத்தினாலையும் பண்ணவே முடியாது. அதனால தான் லியோக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு மாசு இருக்கு. லோகேஷ் சொல்லிட்டாங்க இந்த யூனிவர்ஸில் லியோ வந்து முக்கியமான ஒரு பங்கு. எண்டு கேமே லியோ தான். என்னதான் விஜய் சார் அரசியலுக்கு போனாலும் ஒரு யூனிவர்ஸை வந்து முடிக்கணும் அப்படின்னா லியோ அப்படிங்கிற ஃபேஸ் தேவையில்லை, லியோ அப்படிங்கிற பெயரே போதுன்னு சொல்லி முடிச்சிருக்காரு. நான் தாண்டா